ஜெனரல் கிராசிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் வினேஷ் நேத்து. ஜெனரல் கிராசிங்னா லைக் ஸ்ட்ரைக் பண்ணா போதும், ரெண்டு பர்டிகுலரா இந்த கோலா மென்ஷன் பண்ணிக்க தேவையில்ல, ரெண்டு டபுள் ஸ்ட்ரைக் ரெண்டு பண்ணிருக்கணும். லைன்ஸ் டபுள் லைன்ஸ் போட்டுட்டு பேங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கவுண்டர்ல எல்லாம் காசு தர மாட்டாங்க, லைக் பேங்க் டு பேங்க் டைரக்டா அப்படிதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. கரெக்ட். ஸோ அப்படி பேங்க் வந்து டிராய் பேங்க் வந்து நேர்ல தராம ஜெனரல் கிராஸ் பண்ண செக் அந்த மாதிரி மட்டும் தான் தரணும். அப்படி பண்ணியிருந்தா பேங்க் வந்து லைபிள் கிடையாது அப்படின்றாங்க. அங்க வந்து லைபிலிட்டி டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. இஃப் சப்போஸ் அவங்க வந்து அப்படி போட்டும் கையில தான் தந்தாங்கன்னா அந்த அதோடைய ரிஸ்க பேங்க் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஆஃப் செக் கிராஸ் ஸ்பெஷலி. ஸோ ஸ்பெஷல் கிராசிங்னா என்னன்னு பார்த்துடணும். ஸ்பெஷல் கிராஸ் கோ லிமிடெட், அதுக்கப்புறமா இல்ல லைக் அந்த லைன்ல அக்கவுண்ட் பேயின் போட்டுட்டு தென் அந்த பர்టిక్యులர் பர்சன் வந்தா மட்டும் தான் அந்த பர்టిక్యులர் பேங்கோட பேரை போட்டிருப்பாங்க. எஸ் மேம். ஸோ அந்த டிராய் பேங்க் வந்து இவங்க தானே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்பெஷல் கிராசிங். ஸோ அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு தான் இவங்க பர்டிகுலர் பேங்க்குக்கு தான் இவங்க அனுப்பணும். அது அந்த மாதிரி பண்ணியிருந்தா அவங்க அந்த லைபிலிட்டில இருந்து டிஸ்சார்ஜ். ஓகேங்களா? எஸ் மேம். ஓகே. நெக்ஸ்ட் பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் அ கிராஸ்டு செக். ஸோ ஒரு கிராஸ்டு செக்னு பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு அதே தான். அவங்க ஒரு கிராஸ்டு செக்கை வந்து நீங்கள் பே பண்ணுறது அந்த அக்கௌண்ட்டுக்கு தானே நீங்கள் பே பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் இந்த பேங்க்குடைய லைபிலிட்டியை வந்து எப்படி இருக்கும்னா சேம் ஆஸ் டிராயரோட லைபிலிட்டி. டிராயரோட லைபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேயி இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ ரஷீத் வந்து எனக்கு செக் கொடுத்துருக்காருன்னு பேசணும் நேற்றுக்கு. அவருடைய லைபிலிட்டி எப்போ வரைக்கும் இருக்கும்னா நான் வந்து அதை ப்ராப்பரா என்கேஷ் பண்ணி நான் என் அக்கௌண்ட்ல காசை ரிசீவ் பண்ற வரைக்கும் அவருடைய லைபிலிட்டி இருக்குங்க. ஓகேங்களா? நடுவில் இப்ப வெறுமனே ஒரு செக் கொடுத்ததோட அவரோட லைபிலிட்டி முடியாது. இப்போ அதே மாதிரிதான் சேம் ஆஸ் இந்த பேங்க். இப்போ ஒன்ஸ் அந்த பேங்க்குக்கு நான் போய் அதை ப்ரெசென்ட் பண்ணிட்டேன்னா அந்த பேங்க் வந்து அங்க ஹோல்டர் ஆயிடுவாங்க. அவங்களுடைய லைபிலிட்டி வந்து சேம் என் அக்கௌண்ட்ல அந்த காசு கிரெடிட் ஆகுற வரைக்கும் அவங்க லைபிள். சேம் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் தான் அந்த டிராயருக்கும் டிராயிக்கும் அந்த டைம்ல இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் கிராஸ்டு செக் அவுட் ஆஃப் டியூ கோர்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க லைன்லயே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஆஃப் கிராஸ்டு செக் அவுட் ஆஃப் டியூ கோர்ஸ். ஸோ இங்க டியூ கோர்ஸ் அப்படின்றது என்னன்னா எப்படி நீங்க எடுத்துக்கணும்னா அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் பேமெண்ட் மெத்தட், அந்த ப்ரொசீஜர்ல எடுத்துக்கணும். இப்போ கிராஸ்டு செக் உடைய ப்ரொசீஜர் என்னது நம்ம பார்த்தது அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் தான். ஸோ அந்த டியூ இங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு மேல இருக்கிறதுல பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் கிராஸ்டு செக்ல பாத்தீங்கன்னா அவங்களோட லைபிலிட்டி அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த பர்டிகுலர் பேயோட அக்கௌண்ட்ல அந்த காசு போய் சேர்ற வரைக்கும் அவங்க லைபிள்.
பேமெண்ட் ஆஃப் crossed செக் அவுட் ஆஃப் டியூ கோர்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். இப்போ சப்போஸ் அந்த அந்த இவங்க வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்றது தான் இவங்களுடைய லைபிலிட்டி. இப்போ அவங்க அதை பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா வந்து கவுண்டர்ல அவங்க காசு கொடுக்குறாங்க ஆர் வாட் எவர் மீன்ஸ் வேற அவுட் சைடா அவங்க தராங்க அப்படின்னா அதுக்கு அந்த பேங்க் தான் லைபிலிட்டியை எடுத்துக்கணும். என்ன லாஸ் வந்து அது மூலமா இப்போ சப்போஸ் ஏதாவது ஃபோர்ஜரி நடக்குது அப்படின்னா ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அந்த லாஸை வந்து டிராயருக்கு பேங்க் தான் அதை ரீகோர்ஸ் பண்ணணும் அதுல. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் லைபிலிட்டி ஆஃப் த பேங்கர் ரிசீவிங் த பேமெண்ட் ஆஃப் செக். இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல எப்பப்பெல்லாம் லைபிள்னு பார்த்தோம். இப்போ இதோடைய எக்ஸப்ஷன்ஸ் பார்க்க போறோம். எப்ப வந்து இப்போ பேங்க் இப்போ ஒருவேளை அந்த பர்டிகுலர் பர்சனுக்காக அவங்க என்கேஷ் பண்ணிட்டாலுமே எப்போலாம் வந்து அவங்க வந்து குட் ஃபெய்த்ல ஒரு லைக் அவங்க சைட்ல இருந்து ப்ராப்பரா டியூட்டிஸ் டெலிவர் ஆகியிருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க லைபிள் இல்லை. பட் அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் பேங்க் கிட்ட தான் இருக்கு. அது எப்படின்றது பார்ப்போம். இது இந்த இந்த செக்ஷன் ஏதாவது படிக்கிறீங்களா? Okay, ma'am. Section 131. A banker who has in good faith and without negligence received payment for a customer of the check, crossed generally or specially to himself, shall not, in case the title to the check proves defective, incur any liability to the true owner of the check by reason only of having received such payment. In order to avail such protection, the banker needs to approve the following. The banker has received the payment of crossed check, that the collection was made by the bank on behalf of the customer, that the collection bank must have acted in good faith. ஓகே. ஸோ இங்க கலெக்டிங் பேங்க்ன்றது வந்து என்னதுப்பா? கலெக்டிங் பேங்க்னா லிட்டரலா அது லைக் பேயோடைய பேங்க். பேய் வந்து எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்காரோ அதுதான் கலெக்டிங் பேங்க். ஸோ இந்த சப்போஸ் இப்போ இது அத்தனையுமே நடந்துமே ஏதோ ஒரு மால் பிராக்டிஸ் உள்ள நடந்திருக்கு ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஒரு இர்ரெகுலாரிட்டி உள்ள இருக்கு அப்படின்னா அக்கௌண்ட் இந்த டிராயி பேங்க் அவங்க வந்து குட் ஃபெய்த்ல தான் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க லைபிள் கிடையாது. பட் அது பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்க கிட்ட தான் இருக்கு. எப்போனா the banker has received the payment of crossed check தான் வந்து crossed checkன்றப்ப என்னது அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அக்கௌண்ட் பேய்க்கு தான் போயிருக்கணும் அண்ட் இந்த பேங்க்குக்கு தான் போயிருக்கணும்னு அதில் மென்ஷன் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? தென் the collection was made by the bank on behalf of the customer, then that the collecting bank must have acted in a good faith. ஸோ எல்லாமே ஒழுங்கா நடந்துமே ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்குன்னா பேங்க் டிராயி பேங்க் வந்து லைபிள் கிடையாது. அது ஆனா அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்க கிட்ட தான் இருக்கு. புரியுதுங்களா? ஜிபிகா, ஷாலினி உங்களுக்குலாம் புரியுதாமா? கிளியர் மேம். நெக்ஸ்ட் டிஸானர் ஆஃப் செக் பார்ப்போம். ஸோ இந்த எல்லா டிஸானர்லையுமே டிஸானர் ஆஃப் செக்கு தான் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா இந்த மற்ற 2 டிஸானருக்குமே வந்து உங்களுக்கு பீனல் லைபிலிட்டி கிடையாது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் செக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் மூலமா டிஸானர் ஆயிருக்கு அப்படின்னா அது ஒரு பீனல் லைபிலிட்டி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கமர்ஷியல் லாஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். செக்குடைய இதுதான் மூமெண்ட் தான் நடமாட்டம் தான் நிறைய இருக்கு இப்போ இங்க. ஸோ அதை வச்சு நிறைய இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ்ன்னு தெரிஞ்சுமே அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தப்பிச்சு போயிடுறதுனால அதை தடுக்கிறதுக்காக தான் அதை கிரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஸானர் ஆஃப் செக் இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 138 to 142. சரிங்களா? இதில் பர்டிகுலராக 138 இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு அது தனி செக்ஷனாகவும் கேட்கலாம், இல்லை மொத்தமாக டிஸானர் ஆஃப் செக் ஒன்றும் கேட்கலாம். சரிங்களா?
penalty of dishonor of check. So இது பாருங்க, punish drawer under section 138 may be punished with imprisonment up to 2 years or with a fine up to twice the amount of the check or with both. So இங்க இதை வந்து கிரிமினலைஸ் பண்ணிருக்காங்க 2 years imprisonment. ஸோ இப்போ இந்த செக்ஷன் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ரஷீத்? இங்க யாருப்பா இங்க லயபிள்? இப்போ இங்க யார வந்து லயபிள்னு சொல்றாங்க இந்த 138ல? எப்போ அவங்க லயபிள் ஆவாங்க? டிராயர் தான் வந்து லைபிள். ஸோ டிராயர் யாரு? செக்கை யார் இஷ்யூ பண்றாங்களோ அவங்க தான் டிராயர். இப்போ அவங்க வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் மூலமா அவங்க அக்கௌண்ட்ல போதுமான பணம் இல்லாதது மூலமா அந்த செக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு, பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அவங்க லைபிள். இப்போ வந்து இவங்களால சொல்ல முடியாது, லைக் நான் வந்து அக்கௌண்ட்ல காசு இருக்குன்னு நினைச்சேன், குட் ஃபெய்த்ல தான் இஷ்யூ பண்ணேன் அப்படின்ற அந்த இது வந்து இங்க கிடையாது. ப்ரிசம்ஷன் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, எப்பவுமே வந்து அன்லெஸ் ப்ரூவ் பியாண்ட் த ரீசனபிள் டவுட் அவங்க வந்து இன்னசென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லா கேஸ்லயுமே இருக்கும். அது வந்து ஒரு ப்ரிசம்ஷன். ஸோ அது மாதிரி இந்த கேஸ்ல வந்து உங்களுக்கு டிஸானர் ஆயிடுச்சு பாத்தீங்களா. ஸோ இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் மூலமா டிஸானர் ஆயிடுச்சுன்னா அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ஏன் டிஸானர் ஆயிடுச்சுன்னு சொல்றது வந்து அந்த டிராயர் கிட்ட தான் இருக்கு. ஆனா அவரால் வந்து நான் இப்போ என் அக்கௌண்ட்ல காசு இருக்குன்னு நினைச்சிட்டு நான் இஷ்யூ பண்ணிட்டேன் அப்படின்றதெல்லாம் நீங்க ஒரு வேலிட் டிஃபென்ஸா கொண்டு வர முடியாதீங்க. ஏன்னா இது அவருடைய டியூட்டி. இஷ்யூ ஃபண்ட் டிஸ்சார்ஜ் பண்றாரு அப்படின்னா அவர் தான் வந்து ப்ராப்பரா அவருடைய டெத்ஸை எப்படிலாம் கம்மி லைக் எங்க அவருக்கு ப்ராப்பரா காசு இருக்குன்றத பார்த்து தான் அவர் இஷ்யூ பண்ணியிருக்கணும். ஆர் அது அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் வந்து அதை காசு எடுக்காம வச்சிருக்கணும் அதுல. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த செக்ஷன் 138 வந்து அந்த லயபிலிட்டி வரணும்னா 3 இன்கிரீடியன்ஸ் இருக்கு. லைக் டிஸ்சார்ஜ் வந்து இப்படிதான் செக் வந்து பவுன்ஸ் ஆயிருக்கிறது இப்படிதான் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து அந்த டிராயருக்கு அந்த இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 2 years ஆர் வித் ஃபைன் அப் டு ட்வைஸ் த அமௌண்ட் ஆஃப் த செக் இது வரணும் அப்படின்னா 3 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். ஒன்று வந்து செக் பவுன்ஸ் ஆயிருக்கணும் ஃபார் த ரீசன் ஆஃப் இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஃபண்ட்ஸ். மற்ற ரீசனுக்கெல்லாம் வந்து டிராயருக்கு இந்த செக்ஷன்ல வர மாட்டாங்க. வெறும்னே காசு பற்றாக்குறையினால வந்து செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து அது வந்து ஒரு அகெயின்ஸ்ட் த லீகலி என்ஃபோர்ஸபிள் டெட். இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இதை வச்சு தனியா உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. லீகலி என்ஃபோர்ஸபிள் டெட் அப்படின்னா இது யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்போ நான் 2 கண்டிஷன் சொல்றேன், 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து ஜிபிகா கிட்ட இருந்து ஒரு 10 lakhs கடன் வாங்கியிருக்கேன். சரிங்களா. இப்போ ரிட்டர்ன் தர்றது வந்து நான் காசா தரல, அந்த என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் சேர்த்து நான் ஒரு 1 year கழிச்சு 10,50,000க்கு நான் அவங்களுக்கு செக் தந்துடுறேன். இப்போ அவங்க எடுத்துட்டு போயிட்டு அதை பேங்க்ல ப்ரெசென்ட் பண்றாங்க. பட் என் அக்கௌண்ட்ல போதிய காசு அந்த 10,50,000 ரூபாய் இல்லாத காரணத்தினால அந்த செக் வந்து ரிட்டர்ன் ஆயிடுது, அவங்களுக்கே டிஸானர் ஆயிடுது. ஸோ இப்போ இவங்களால என் மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்க முடியும். எப்போ அப்படின்னா, ஏன்னா இது இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஃபண்ட்ஸ்னால நடந்திருக்கு. தென் அகெயின்ஸ்ட் நான் இப்போ இந்த செக் எதுக்கு கொடுத்தேன், நான் சும்மா ஒன்றும் அவங்களுக்கு கிஃப்டா ஒன்றும் கொடுக்கல. ஸோ நான் தர வேண்டிய காசுக்காக நான் செக் கொடுத்துருக்கேன்.
ஸோ அது அகெயின்ஸ்ட் அ டெட் நான் அதை செக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா, அந்த கண்டிஷன் இருக்கணும். தென் வந்து ப்ரெசன்டட் வித்தின் 3 months. செக்கோட வேலிடிட்டி பீரியட் வந்து 3 monthsன்னு பார்த்தோம். ஸோ அந்த 3 monthsக்குள்ளே அவங்க அதை கொடுத்துருக்கணும். நான் இஷ்யூ பண்ண டேட்லேருந்து 3 monthsக்குள்ளே அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இது 3 இருந்ததுன்னா, இந்த 3 கண்டிஷனும் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களால என் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் அந்த லீகலி என்ஃபோர்ஸபிள் டெட்டுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது ரஷீத் வந்து என்கிட்ட கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அதை வாங்கினது கிரெடிட்டில் வாங்கியிருக்காரு. தட் இஸ் காசு கொடுக்காம கிரெடிட்டில் வாங்கியிருக்காரு. இப்போது அந்த காசுக்கு பதிலாக எனக்கு செக்கை இஷ்யூ பண்ணுறாரு. சரிங்களா, தட் இஸ் அவர் எனக்கு காசு அவர் வந்து கொடுக்க வேண்டிய காசுக்கு பதிலாக செக்காக கொடுக்குறாரு. ஓகேங்களா, ஏதோ எனக்கு வர வேண்டிய கன்சிடரேஷன் அவர்கிட்ட இருந்து எனக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக காசு வரணும், அதுக்கு பதிலாக அவர் செக்காக கொடுக்குறாரு. ஸோ இப்போ அந்த செக்கை நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்து ஒருவேளை அது இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஃபண்டு மூலமாக டிஸோனர் ஆயிருக்கு அப்படின்னா, அப்போது நான் அதை நான் 3 monthsக்குள்ளே கொடுக்குறேன் அப்படின்னா, அப்போ நான் வந்து ரஷீத் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும். புரியுதுங்களா? இந்த ஒரு லீகலி என்ஃபோர்ஸபிள் டெட் ஆர் லைபிலிட்டின்றது முக்கியமான கண்டிஷன். அதை தனியாகவுமே கேட்பாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் ப்ரிசம்ஷன் இன் ஃபேவர் ஆஃப் ஹோல்டர். இது வந்து இப்போ நீங்கள் எனக்கு படித்து சொல்லுங்க பார்ப்போம். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த நெக்ஸ்ட் வர 3மே இதை நீங்கள் ஒன்றா நீங்கள் ஆமாம். ரஷீத், ப்ரிசம்ஷன்னா என்னப்பா? நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ப்ரிசம்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். இல்ல, இப்போ ஒரு விஷயம் வந்து இஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்டா இருக்கும். அன்லெஸ் அண்ட் அன்டில் அதை யாருமே அப்ஜெக்ட் பண்ணலை, ப்ரூவ் பண்ணலை அப்படின்னா அந்த ஃபேக்டே தான் வந்து உங்களுக்கு லாவா எடுத்துப்பாங்க. அதுக்கு பேர் தான் ப்ரிசம்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இந்த கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்லையுமே வந்துட்டு a person is accused is considered to be innocent unless and until proved beyond reasonable doubt. அதாவது இப்போ நீங்கள் என் மேலே இப்போது ரஷீத் வந்து என் மேலே ஏதோ ஒரு கேஸ் போடுறாரு. இப்போ நான் வந்து அக்யூஸ்டிங்க. இப்போது பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அந்த லைபிலிட்டி வந்து அவர்கிட்ட தான் இருக்குங்க. இப்போது என் மேலே ஒரு கொடுக்குற அந்த குற்றச்சாட்டு வந்து அந்த ஒரு ரீசனபிள் டவுட்டை தாண்டி லைக் கரெக்டாக இதுதான் நான் தான் பண்ணியிருக்கேன்றது அப்பட்டமாக ப்ரூவ் ஆகுற வரைக்கும் நான் வந்து இன்னசென்ட் தான். தட் இஸ் அந்த ப்ரொசீஜர் முழுக்கவே வந்து இன்னொரு இன்னசென்ட்டாக தான் அவங்க ட்ரீட் பண்ணணும். தட் இஸ் நான் தப்பு செய்யலை அப்படின்னு தான் அவங்க ட்ரீட் பண்ணணும். எப்போ வந்து அது வெளிப்படையாக ப்ரூவ் ஆகுதோ அப்போ மட்டும்தான் நான் லயபிள் ஆவேன். சரிங்களா, அது வந்து ஒரு ப்ரிசம்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரிசம்ஷன் இருக்குது. இப்போது நம்ம இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல ரஷீத். இப்போது ஒரு அப்பா பையன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இவருடைய பயாலஜிக்கல் ஃபாதராக தான் அவங்களை எடுத்துக்க முடியும். இது வந்து ஒரு ப்ரிசம்ஷன். அன்லெஸ் அண்ட் அன்டில் வேறு எதுவும் வந்து கான்ட்ரரியாக நடந்து அவங்க அந்த ஃபாதர் வந்து அந்த சன்னுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லைன்னு ப்ரூவ் ஆகுற வரைக்கும் அவர் தான் வந்து அந்த சன்னுடைய பயாலஜிக்கல் ஃபாதராக இருப்பார். ஸோ இதில் வந்து ப்ரிசம்ஷன்ஸ். இப்போது இந்த ப்ரிசம்ஷன் இன் ஃபேவர் ஆஃப் ஹோல்டர் வந்து யாருன்னு பார்த்தோம். யார் வந்து அந்த டைமில் ப்ரெசன்ட் டைமில் அந்த செக்கை கையில் வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஹோல்டர்னு பார்த்தோம். இப்போது ப்ரிசம்ஷன் இன் ஃபேவர் ஆஃப் ஹோல்டர் என்னன்னு பார்ப்போம். இட் ஷால் பி presumed that the holder of a check received the check for the discharge of any debt or liability. ஸோ இந்த இடத்துல ஹோல்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பேயி தான். சரிங்களா,
இப்போ நான் இப்போ இப்போ வந்து ரஷீத் என்கிட்ட வந்து அந்த காசை கொடுத்துருக்காரு அவர் வாங்கின கூட்ஸ்க்கு. நான் தான் வந்து பேயி என்கிட்ட நான் தான் இப்போ அந்த செக்கை ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ நான் தான் ஹோல்டரும் கூட. நான் வந்து என்னோட நான் வந்து ரஷீத் எனக்கு கொடுக்க வேண்டிய காசுக்காக தான் நான் அந்த செக் வச்சிருக்கேன் அப்படின்றது தான் கோர்ட்டுடைய ப்ரிசம்ஷன். ஓகே மேம், கிளியர். புரியுதுங்களா? ரஷீத், ஜீபிகா, ஷாலினி உங்களுக்குப்பா? கிளியர் மேம். Defense which may not be allowed in any prosecution. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எங்கேயுமே வந்து இந்த ட்ராயர் இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து ஜிபிகா என் மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஏன்னா நான் கொடுத்த செக் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்க அவங்க நான் அவங்க சொன்னதும் நான் போயிட்டு என்கிட்ட நான் அக்கௌண்ட்ல காசு இருக்குன்னு நினச்சி நான் கொடுத்துட்டேன். ஆர் நான் வந்து அவங்களுக்கு இஷ்யூ பண்ண டைம்ல என் அக்கௌண்ட்ல அந்த காசு இருந்தது 10,50,000 ரூபாய். பட் இன் பிட்வீன் டைம்ல நான் வந்து ஒரு அவசரமான ஒரு செலவுக்காக நான் அதை எடுத்துட்டேன். இந்த மாதிரிலாம் நான் ரீசன் சொல்லக்கூடாது. நான் வந்து ஒருத்தவங்களுக்கு நான் இஷ்யூ பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து நான் கையில் காசாக தான் கொடுக்கலையே தவிர ஐ எம் என்டைட்டில் டு கிவ் தட் சச் அமௌண்ட். என்னோட லைபிலிட்டி வந்து அவங்களுக்கு அந்த காசு டிரான்ஸ்ஃபர் ஆகுற வரைக்கும் என் லைபிலிட்டி இருக்குது. ஏன்னா நான் தான் இங்கே ட்ராயர். சரிங்களா? ஸோ நான் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக அந்த காசு போய் சேர்ற வரைக்கும் நான் லைபிள். நான் என் அக்கௌண்ட்டில் அந்த காசை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அவங்க அதை ட்ரா பண்ணுற வரைக்கும். ஸோ இந்த டிஃபென்ஸ் எல்லாம் நான் போய் அங்கே சொல்லக்கூடாது. நான் நெக்ஸ்ட் வந்து அஃபென்சஸ் பை கம்பெனி. இப்போ இண்டிவிஜுவல் பர்சன் அப்படின்றப்போ ஓகே. கம்பெனின்றப்ப என்ன பண்ணுவாங்க? ஒரு கம்பெனியோட லைபிலிட்டி, இந்த செக்கை விட்டுருங்க, யூஸ்வலா ஒரு கம்பெனிக்கு மேல நம்ம கேஸ் போட முடியுமா? கம்பெனி மேல போடலாமா? கரெக்ட். ஏன்னா வந்து கம்பெனி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் இல்லையா? நான் கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களா எல்லாம் பார்த்து. ஆமா, நம்ம கம்பெனி மேலயும் போடலாம். தென் அந்த ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரிஸ், அந்த கீ மேனேஜரியல் பர்சன்ஸ் யார் யாரோ அவங்களையும் நம்ம பர்சனல் கெப்பாசிட்டியில உள்ள இழுக்க முடியும். அந்த லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல்னு ஒன்று உங்களுக்கு கம்பெனி லால வரும். அது வந்துருச்சா? படிக்கிறீங்களா அதை? இல்லைங்களா? ஓகே. ஸோ அது பேசிக்கா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு கம்பெனில ஒரு டைரக்டரா இருக்கேன், இல்லை ஒரு சிஇஓவா இருக்கேன். இப்போ நான் வந்து அந்த கெப்பாசிட்டியில, சிஇஓ கெப்பாசிட்டியில இருந்து அந்த கம்பெனியோட பேரை வச்சுட்டு நான் நிறைய மால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு நான் காசு இஷ்யூ ஏதோ ஒரு தப்பான வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த அக்ரீவ்டு பார்ட்டி இருக்காங்கல்ல, லாஸ் ஆன பார்ட்டி வந்து கம்பெனி மேலதான் கேஸ் போடுவாங்க. இப்ப கம்பெனியை நம்ம போயிட்டு இப்ப ஒண்ணு கம்பெனி போய் இம்ப்ரெசன்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ ஃபைன் தான் போடுவாங்க. ஸோ ஃபைன் அப்படின்றப்போ நான் சிஇஓவா இருக்கேன், நான் கம்பெனியோட ஃபண்டுல இருந்து நான் கட்டிட்டு போயிடுறேன். ஸோ எந்த விதத்துலயும் நான் அஃபெக்ட் ஆக மாட்டேன். கரெக்டுங்களா? நான் என்ன மால் ப்ராக்டிஸ் வேணாலும் பண்ணலாம் கம்பெனியோட பேரை வச்சு. ஸோ இதை தடுக்கிறதுக்கு தான் லிஃப்டிங் அப் ஆஃப் கார்ப்பரேட் வீல்னு ஒன்று இருக்கு. ஒரு அஃபென்ஸ் நடக்குதுன்னா அதை வந்து வெறுமனே அதை கம்பெனி பண்ணிடுச்சுன்னு பார்க்காம அந்த கார்ப்பரேட் வீல், அந்த கம்பெனின்ற போர்வையை தூக்கிட்டு அது உள்ள யார் பண்ணா, எதனால அதை பண்ணாங்க, ஒரு குட் ஃபெய்த்ல தான் பண்ணாங்களா இல்லை அவங்களுடைய பர்சனல் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காக பண்ணியிருக்காங்களா, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதெல்லாம் பண்ணி ப்ரூவ் ஆச்சுன்னா அந்த கம்பெனியோட கீ மேனேஜரல் பர்சன்ஸையும் அவங்களுடைய பர்சனல் கெப்பாசிட்டியில உள்ள கொண்டு வருவாங்க. அவங்க வந்து பர்சனல் கெப்பாசிட்டியில இம்ப்ரெஸ்மெண்ட் பண்றதோ இல்லை ஃபைன் கட்டுறதோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? எஸ் மேம். நெக்ஸ்ட் இப்போ இது யாராவது எனக்கு படிச்சு சொல்லுங்க. ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட் பிஃபோர் சார்ஜிங் பெனால்டி. ரஷீத், இது நீங்க ரஷீத் இல்ல ஜீபிகா,
யாராவது வந்து ஒரு ஒரு லைனா படிச்சுட்டு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இது எனக்கு. ஓகே. செக் இஸ் issued by drawer. யார் செக் இஷ்யூ பண்றாங்களோ அவங்க தான் டிராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பே அண்ட் ஹோல்டர் பிரசன்ட் ஃபார் பேமெண்ட் அண்ட் அந்த பேயின்றவங்க செக் ரிசீவ் பண்றவங்க. ஓகே. Then the collecting bank informs the payee or the holder about dishonor of check. ஓகே. இது சொல்லுங்க பாப்போம். இங்க கலெக்டிங் பேங்க் வந்து யாரு? கலெக்டிங் பேங்க் வந்து டிராயி. இல்ல, அவங்க வந்து பேயிங் பேங்க். கலெக்டிங் பேங்க் வந்து பேயியோடைய பேங்க். இப்போ ரஷீத் வந்து எனக்கு செக் கொடுக்குறாருன்னா அவர் அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்காரு பாத்தீங்களா, அந்த பேங்க் யார் வந்து அதுல டிராயின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அந்த பேங்க் வந்து பே பண்ண போறாங்க. அவங்க வந்து பேயிங் பேங்க். இங்க யாரு பேயி? நான் தான் பேயி. ஸோ அதுல நான் எந்த பேங்க்ல நான் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்றனோ அதுல வந்து அக்கௌண்ட் பேயின்னு அந்த கிராசிங்ல போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதுல எந்த அக்கௌண்ட் இருக்கோ, சாரி, எந்த பேங்க் மென்ஷன் ஆயிருக்கோ அதுதான் வந்து கலெக்டிங் பேங்க். புரியுதுங்களா? இப்போ செக் டிஸானர் ஆச்சுன்னா அந்த மெயில் ஒரு நோட்டீஸ், அந்த டிராயி பேங்க் கொடுக்க போற நோட்டீஸ் வந்து அந்த பேயோட ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்களுடைய பேங்க்கு தான் கொடுக்கும். புரியுதாமா? Yes, ma'am. ஓகே. நெக்ஸ்ட் லைன். The payee or the holder in due course of the check should have given notice demanding payment within 30 days from the drawer in receipt of information of dishonor of check from the bank. சொல்லுங்க என்ன சொல்றாங்கன்ட்டு. ஸோ அந்த பேய் இருக்காங்க பார்த்தீங்களா, டிஸானர் வந்து நடந்த டேட்ல இருந்து 30 டேஸ்க்குள்ள அவங்க டிராயருக்கு நோட்டீஸ் அனுப்பணும். இந்த மாதிரி டிஸானர் ஆயிருக்கு உங்களுடைய செக்கு, ஸோ எனக்கு வந்து இது மாதிரி செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பணும். நெக்ஸ்ட். மேம் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா இல்லையா? எனக்கு கேக்குதுமா. கேக்கல மேம் அவங்க பேசுறது. அப்படிங்களா? அவங்க ஏதோ ரீட் பண்றாங்க போல. சரி, ஓகே ஜிபிகா, நீங்க மைக் நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. நான் இது மிச்சதை நான் சொல்லிடுறேன். ஓகே. நோட்டீஸ் கேன் பி சர்வ்டு பை ஆர்டினரி போஸ்ட் ஆர் ஈவன் டெலகிராம். ஸோ இது வந்து மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். எப்படி வேணா பண்ணலாம். மெயில் இப்போ யூஸ்வலா வந்து போஸ்டும் அனுப்புவாங்க, மெயிலும் அனுப்புவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட். Drawee is liable only if he fails to make the payment within 50 days from such notice period. ஸோ நம்ம டிஸானர் ஆயிடுச்சு 30 நாள்ல, அந்த டிஸானர் ஆன டேட்ல இருந்து 30 நாளுக்குள்ள இந்த பேயி வந்து ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் டிராயருக்கு அனுப்பணும். இப்போ அந்த நோட்டீஸ் வந்து டிராயருக்கு ரிசீவ் ஆனதுல இருந்து 15 டேஸ்க்குள்ள அவரு அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும், பேய்க்கு கொடுக்கணும். திருப்பி செக் இஷ்யூ பண்றாரோ இல்ல கையில காசா கொடுக்குறாரோ அது அவருடைய இது. ஆனா பேமெண்ட் 15 டேஸ்ல நடக்கணும். ஸோ இப்போ அந்த 15 டேஸ் வந்து முடிஞ்சிருச்சுன்னா மட்டும்தான்
இந்த பேயி வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும். The payee or holder in due course of the check dishonored should have made a complaint within 1 month of cause of action arising out of section 138. So அந்த கம்ப்ளைண்ட்ன்றது வந்து இங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் இல்ல, இந்த டிமாண்ட் நோட்டீஸ் தான் அவங்க சொல்றாங்க. பிளைண்ட் இல்ல பிளைண்ட்ன்றது உங்களுக்கு கோர்ட்ல கேஸ்ல போடும்போது கொடுக்கிறது. எஸ் மேம். இது வந்து லைக் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணதே இத கணக்கு எடுத்துக்கணும் அதுவா? ஆமா ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ். ஸோ காக்னிசன்ஸ் அப்படின்றப்போ இது எப்படி நீங்க இப்போ ஃபைல் பண்ணி இப்போ இந்த ஃபுல்லா வந்துருச்சு, நீங்க லீகல் ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அதை எப்படி கொண்டு போவாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து ஒரு கோர்ட்ல வந்து நீங்க எடுக்கிறீங்க, லீகல் ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா செக் வந்து நீங்க ரிட்டர்ன் செக்கா நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் அதை எடுத்துப்பாங்களே. நெக்ஸ்ட் தென் அந்த நோட்டீஸும் நீங்க ரிட்டர்ன் நோட்டீஸா கொடுத்துருங்க. ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றது வந்து கையால் எழுதுறது அப்படி கிடையாது, லைக் ஓரலா இல்லாம ஒரு ரிட்டர்ன் ஃபார்மேட்ல நீங்க கொடுத்துருக்கணும் அதை, அந்த நோட்டீஸை. அதை தான் அவங்க சொல்றாங்க. அந்த நோட்டீஸ் முடிஞ்சு இப்போ நீங்க நோட்டீஸ் பேய் வந்து அவருக்கு கொடுத்த 15 daysல அவர் கொடுத்துருக்கணும், கொடுக்கலன்னா கேஸ் ஃபைல் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. The time limit for filing the complaint is 1 month. 1 monthன்றது 1 month from the date of அந்த dishonor of checkல இருந்து. சரிங்களா? நெக்ஸ்ட் no court inferior to the metropolitan or judicial magistrate of first class shall try any offences punishable under section 138. ஸோ இந்த கோர்ட் இந்த அஃபென்சஸ்க்கான ஜூரிஸ்டிக்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம கிரிமினல் கோர்ட்ஸ் ஹையரார்கி வந்து பார்த்தோம். லோவஸ்ட் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 தான். இப்போ மொஃபசல் ஏரியாவில் இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ், அதுக்கு மேலே இருக்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ் 2 இருக்கும். மற்ற இன்னொரு இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ்லாம் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு தான் வந்து இருக்கிறதுல அந்த பிகினிங் ஸ்டேஜ் கோர்ட்டு. இவங்க 2 பேரும் இதுதான் இவங்களுக்கு தான் அந்த ஹையஸ்ட் அத்தாரிட்டி இருக்கு. இப்போ நான் இதை போயிட்டு நான் வந்து மற்ற எந்த கோர்ட்ஸையும் நான் கேட்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்படிதான் ஃபைல் பண்ணணும். நெக்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ இந்த இடத்துல இப்போ நான் வந்து டிராயர், ஜீபிகா வந்து பேய். சரிங்களா? நான் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்கு பதிலாக நான் இப்போ இதை இஷ்யூ பண்ணியிருக்கேன், பவுன்ஸ் ஆயிடுச்சு செக்கு. இப்போ 2 இடத்துல ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஒன்று வந்து நான் இஷ்யூ பண்ண நான் அக்கௌண்ட் அந்த டிராயி பேங்க் இருக்காங்க பார்த்தீங்களா, நான் வந்து யார் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும் அந்த பேங்க் இருக்கிற அந்த பிரான்ச், அந்த இடத்துல அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வரும். இல்லைன்னா அந்த கலெக்டிங் பேங்க் இருக்காங்க பார்த்தீங்களா, ஜீபிகாவுடைய பேங்க், அவங்க அக்கௌண்ட் வச்சிருக்கிற அந்த பேங்કોடைய பிரான்ச், இந்த 2 இடத்துல தான் ஜூரிஸ்டிக்ஷன் வரும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜிபிகா தான் எம்எல்ஏ கேஸ் போட போகிறாங்க, அப்போது அவங்க வந்து அவங்களுடைய இடத்த தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துலையுமே இருக்கு. புரியுதுங்களா? ஹலோ, புரியுதாப்பா இப்போ ஜூரிஸ்டிக்ஷன்? ஹலோ, கிளியர் மேம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம சிபிசியில் சம்மரி ட்ரையல்னு ஒன்று பார்த்தோம். ஸோ சம்மரி ட்ரையல்னு அதில் வந்து நான் அப்பயே சொல்லியிருந்தேன், செக் பவுன்ஸ் கேசஸ் தான் யூஸ்வலாக இந்த சம்மரி ட்ரையலில் முடிப்பாங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த லைன் படிங்களேன், செக்ஷன் 143. ரஷீத், நீங்கள் படிக்கிறீங்களா அதை? Provided that in the case of any conviction in a summary trial under this section, it shall be lawful for the
magistrate to pass sentence of imprisonment for a term not exceeding 1 year and an amount of fine exceeding 5,000 rupees. என்ன சொல்றாங்கப்பா இதுல? ஸோ இதுல வந்து அவங்க அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்கிற பவர் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கேப் லிமிட் இருக்கு. இதுல மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்கிற பவர் வந்து 1 இயர் வரைக்கும் ஒரு இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம், தென் 5,000 வரைக்கும் ஃபைன் கொடுக்கலான்றாங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பவர் டு டைரக்ட் இன்டரிம் காம்பன்சேஷன். ஸோ உங்களுக்கு நீங்க இது ஒன்று புரிஞ்சுக்கணும், ஃபைன் வேற காம்பன்சேஷன் வேற. சரிங்களா? காம்பன்சேஷன் அப்படின்றது யாரு வந்து அதுல பாதிக்கப்பட்ட பார்ட்டியோ, இப்போ இந்த கேஸ்ல ஜிபிகா தான் அக்ரீவ்டு பார்ட்டி, பாதிக்கப்பட்டவங்க என்னால. ஸோ நான் வந்து உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஃபைன்ன்றது நான் வந்து கோர்ட்டுக்கு கொடுக்கணும். அந்த ஃபைன் அமௌண்ட் வந்து டைரக்டா எங்க போகும்? அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ஸ்க்கு போயிடும். கான்ஸ்டிடியூஷன்ல பார்த்தோம் பாத்தீங்களா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ஸ் அங்க போயிடும். இது வந்து ரெவன்யூ மாதிரி கோர்ட்டுக்கு, சாரி மொத்தமா கவர்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இன்டரிம் காம்பன்சேஷன் அப்படின்னா என்ன, அது எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். யூஸ்வலா டிஸானர் நடந்திருக்கனாலே பிரைமா ஃபேசி வந்து ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். சரிங்களா? இதுல வந்து நான் இப்போ ட்ரையல் நடக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அந்த டிராயர் இருக்காங்க பாத்தீங்களா, இங்க யாரு டிராயர்? நான் தான். இப்போ ஜிபிகா வந்து பேய், நான் வந்து டிராயர் இல்லைங்களா? இப்போ இந்த இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அந்த டிராயர் வந்து செக்கை இஷ்யூ பண்ணவங்க வந்து 20% ஆஃப் த செக் அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு ஒரு இன்டரிம் காம்பன்சேஷனா கொடுத்துடணும். அந்த ட்ரையல் நடந்துட்டு இருக்கிற அந்த இன்பிட்வீன் பீரியடுக்கு. சரிங்களா? இன்டரிம் காம்பன்சேஷன் இப்போ 10,50,000 இருந்து 20% நான் ஜிபிகாக்கு இன்டரிம் காம்பன்சேஷனா நான் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுக்கறது வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்டரிம் அப்ளிகேஷனா அவங்க மெயின் சூட் ஒன்று போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் அதில் வந்து இன்டரிம் அப்ளிகேஷனாக அவங்க போட்டு தான் அதை வாங்குவாங்க. ஸோ அந்த இன்டரிம் ஆர்டர் வந்து நான் 60 டேஸில் அவங்களுக்கு அந்த இன்டரிம் காம்பன்சேஷன் 20% ஆஃப் அந்த செக் அமௌண்ட்டை நான் உங்களுக்கு தரணும். அப்படி 60 டேஸ்க்குள்ளே முடியலன்னா அது இன்னும் 30 டேஸ்க்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. டோட்டலி 90 டேஸு, 60 டேஸு ப்ளஸ் 30 டேஸு. சரிங்களா? இப்போ சப்போஸ் நான் இப்போ இந்த ட்ரையல் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் நான் வந்து இன்னசென்ட் இல்லை, நான் என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் கொடுத்த அந்த இன்டரிம் காம்பன்சேஷன் இருக்கு பாத்தீங்களா ஜிபிகாக்கு, அதை அவங்க எனக்கு திருப்பி தரணும். அது வந்து எனக்கு அந்த ஃபைனல் ஆர்டர் வந்ததுல இருந்து 60 டேஸ்ல அவங்க திருப்பி தரணும். தென் அப்படி தரலன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் 30 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரலாம் அவங்க. புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அஃபென்சஸ் டு பி காம்பவுண்டபிள். காம்பவுண்டபிள் வந்து நம்ம இப்போ சிஆர்பிசியில் நெக்ஸ்ட் அந்த சாப்டர் படிக்கும்போது நம்ம அதை பார்ப்போம். காம்பவுண்டபிள் அப்படின்றது வந்து அஃபென்சஸ் பனிஷ்மெண்ட்டை வந்து குறைச்சி செட்டில் ஆகிக்கிறது. ரெண்டு பார்ட்டியும் இப்போ இதெல்லாம் வந்து சம்மரி ட்ரையல், இதுல வந்து ரொம்ப இது எல்லாமே கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல தான் இருக்கு. ஸோ பார்ட்டிஸே வந்து நிறைய இடத்துல வில்லிங்கா இருப்பாங்க காம்பவுண்டபிளா ஆகிறதுக்கு, தட் இஸ் செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு. ஸோ அவங்களுக்கு வர வேண்டிய அந்த காசு ப்ளஸ் அவங்களுக்கு கேட்குற அந்த காம்பன்சேஷனை சேர்த்து அவங்க செட்டில்மெண்ட்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி அவங்க அதில் வில்லிங்கா செட்டில்மெண்ட்டுக்கு வில்லிங்கா இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கோர்ட்டும் அதுக்கு தான் டைரக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து கோர்ட் வந்து அவங்களுக்கு என்னது, கேஸ் வந்து சீக்கிரமா முடியணும், பெண்டன்சி இருக்கக்கூடாது அவங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பவர் ஆஃப் அப்பீலட் கோர்ட் டு ஆர்டர் பேமெண்ட் பெண்டிங் அப்பீல் அகெயின்ஸ்ட் கன்விக்ஷன். அதாவது இப்போ இந்த நடந்த கேஸ்ல, எனக்கும் ஜிபிகாக்கும் நடந்த கேஸ்ல எனக்கு அகெயின்ஸ்டா வந்துருச்சு ஆர்டர். சரிங்களா? இப்போ நான் வந்து அப்பீலட் கோர்ட்டுக்கு போறேன். இப்போ நான் அங்க போயிட்டு அப்பீலட் கோர்ட்டுக்கு போயிட்டு நான் வந்து என்ன பண்ணணும்னா, முதல் வேலையா இது வந்து ஒரு ப்ரொசீஜர். நான் வந்து லோவர் கோர்ட்ல வந்து என்ன பண்ணியிருக்கேன், இன்டரிம் காம்பன்சேஷன் அந்த 20% ஆஃப் செக் நான் கொடுத்துருக்கேன்.
இப்போ அப்பீல் போறேன் அப்படின்னா 20% ஆஃப் காம்பன்சேஷன் அமௌண்ட், எனக்கு அந்த ஒரிஜினல் டிகிரியில என்ன வந்து என்ன பே பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த மொத்த அமௌண்ட் காம்பன்சேஷன்ல இருந்து நான் 20% நான் எடுத்து 20% வந்து நான் எங்க டெபாசிட் மாதிரி நான் வந்து அவங்களுக்கு ஜிபேக்கு நான் கொடுக்குறேன். இதை வந்து நான் அந்த 60 days from the date of order ஆர் இன்னும் கூட 30 days எக்ஸ்டெண்ட் பண்ணி, சரிங்களா, நான் வந்து அதை அவங்களுக்கு தரணும். எப்ப வந்து எப்ப வந்து இந்த லைன் படிங்க, தேர்ட் பாயிண்ட் படிங்க. The appellate court may direct the release of the amount deposited by the appellant to the complainant. And the point, the appellate court may direct this release of the amount deposited by the appellant to the complainant at any time during the pendency of the appeal, provided that if the appellant is acquitted, the court shall direct the complainant to repay to the appellant the amount so released, with interest at the rate as published by the Reserve Bank of India, prevalent at the beginning of relevant financial year within 60 days from the date of the order, or within such a further period not exceeding 30 days, as may be directed by the court on sufficient case being shown by the complainant. இப்போ ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ நான் அப்பீல் போறேன் அப்படின்னா முதல்ல நான் அங்க வந்து ஒரு இன்டரிம் டெபாசிட் மாதிரி அந்த காம்பன்சேட்டட் அமௌண்ட்ல இருந்து 20% நான் ஜிபிகாவுக்கு தரணும். தென் அகெயின் நான் அப்பீலும் வந்து எனக்கு அகெயின்ஸ்டா அப்பீல் ஒரு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா, என்னை வந்து அக்விட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்போ ஜிபிக்கு வந்து எனக்கு அது ரிட்டர்ன் தந்துடணும். அதுக்கான டைம் பீரியட் தான் இந்த 60 days plus 30 days, 60 plus 30. இப்போ அவங்க எனக்கு கொடுக்கறது வந்து வித் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட அவங்க எனக்கு திருப்பி தரணும். இந்த ரெண்டு இடத்துலையுமே, ஒரிஜினல்லையும் சரி இதுலேயும் சரி அப்பீல்லையும் சரி. அவங்க வந்து அந்த கேஸ் எத்தனை வருஷம் வேணாலும் போகலாம் இல்லைங்களா. ஸோ அந்த வித் இன்ட்ரெஸ்ட், அந்த பெர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிஐ வந்து ஒரு வருஷமும் அவங்க சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து 12% இருக்கும். அந்த பர்சன்டேஜ்ல இன்ட்ரெஸ்ட் வச்சு அவங்க தரணும். நெக்ஸ்ட் வந்து ஹியூண்டீஸ். ஸோ ஹுண்டீஸ் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? இந்த கஸ்டம்ஸ் அண்ட் இது நம்ம இந்த சோர்சஸ் ஆஃப் லாலாம் படிக்கும்போது கஸ்டம்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அதில் இந்த ஹுண்டீஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம யூஸ்வலாக இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டில் கவர்ன் பண்ணுறது 3 தான் இல்லைங்களா? செக்கு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ப்ராமிசரி நோட்ஸ். இது 3 தான் நம்ம என்ஐ ஆக்ட்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ யூஸ்வலாக இந்த 3 தான் நம்ம இதில் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பார்க்குறோம். ஒரு நிமிஷம் இருக்கும். ஓகே, ஸோ யூஸ்வலாக இந்த 3 தான் இருக்கு. ஆனால் இந்த ஹுண்டீஸ் பொறுத்த வரைக்கும் அது கஸ்டமரி ப்ராக்டிஸாக இருக்கு. இப்போ எப்போ இது வந்து இதுவும் ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இப்போ சப்போஸ் அந்த பர்டிகுலர் அந்த ஏரியாவில் அந்த ஹுண்டீஸ் கல்ச்சர் இல்லை, அதுக்கான லாஸ் என்னன்றது தெரியல, எப்படி அதோட ப்ரொசீஜர் எப்படின்றது தெரியலன்னா அங்கே இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டை வச்சு தான் வந்து அதை கவர்ன் பண்ணுவாங்க. சரிங்களா?
ஹூண்டிஸ் அப்படின்றதும் வந்துட்டு இந்த மாதிரி கிரெடிட் பர்ச்சேஸ் இல்லைன்னா இந்த மாதிரி டெட்ஸ் வாங்கும்போது அவங்க அதுக்கு கொடுக்குற அந்த பேப்பர் ஆர் எனி கைண்ட் ஆஃப் அந்த ஒரு ஒரு ஃபிசிக்கலான ஒரு இதுதான் அக்னாலேஜ்மெண்ட் தான் இந்த ஹூண்டிஸும். இதுக்கு நிறைய விதம் இருக்குது. இது வந்து ஃபார் டைம் கன்ஸ்ட்ரெயின் நான் இப்போ சொல்லலை. நீங்கள் இதை ஃபுல்லாக படிங்க. படிச்சுட்டு டவுட்ஸ்லாம் வந்து கேளுங்க. இந்த ஒரு ஹூண்டிக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த டைமில் தான் இதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதை ஃபுல்லாக உள்ளே படிங்க. இது வந்து தனியாக கேட்குறதுக்குமே வாய்ப்பு இருக்குது இந்த ஹூண்டிஸ் பற்றி. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நெஃப்ட் அண்ட் ஆர்டிஜிஎஸ். ஸோ இப்போது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் பேங்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அது சம்மந்தப்பட்டது தான் இது. நெஃப்ட் அப்படின்றது வந்து ஒரு மினிமல் அமௌண்ட்டுக்கானது. இப்போ நம்ம யூஸ்வலாக இந்த யூபிஐலாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்ம கடைக்கு போகிறோம், ஸ்கேனரை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணி அந்த கடையில் கொடுத்துட்றோம். இப்போ நம்ம இது மாதிரி மினிமல் அமௌண்ட் அப் டு 2 lakhs வரைக்கும் இந்த நெஃப்ட் வந்து வரும். 2 lakhsக்கு மேலே இருக்கிறதுக்கு வந்து இந்த ஆர்டிஜிஎஸ். ஸோ இது பட் ரெண்டுத்தோட ஃபங்க்ஷனிங் எல்லாமே சேம் தான். நம்ம அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், சேஃப் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு தான் இது ரெண்டுமே. இதில் வந்து இந்த ரொம்ப பெரிய இந்த இன்ஸ்டால்மெண்ட் பர்பஸ் இது எல்லாமே வர்றது இந்த நெஃப்டில் தான் வரும். அதனால தான் வந்து நமக்கு ஒரு மாதமும் இஎம்ஐ கட்டும்போது நமக்கு யூபிஐயில் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும், பார்த்துருக்கீங்களா? அது வந்து அதுதான். ஸோ இப்போ இது உள்ளே படிக்கிறீங்களா? இதை பார்ப்போமா? சிவனேஷ், நீங்கள் படிக்கிறீங்களா இந்த நெஃப்ட் பற்றி? ஓகே மேம். National Electronic Fund Transfer is nationwide payment system that allows the transfer of funds from one bank to another. ஓகே. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பிளைன் என்னப்பா? இல்ல படிச்சு சொல்ல சொன்னீங்களா? ஓகே, நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, நான் கூட ஹெல்ப் பண்றேன். இது வந்து இந்தியா ஃபுல்லா அக்செப்டட் மெத்தட் ஆஃப் டிரான்சாக்ஷன். எதுனாக்கா ஒரு ஃபண்ட்ஸை வந்து பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நெஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இது வந்து எலக்ட்ரானிக்ல தான் இருக்கும். Under this scheme, individual, firm and corporate can electronic transfer funds from any bank to any individual from corporate having an account. இது வந்து கையில எல்லாம் காசா தர மாட்டாங்க. நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து யார் வேணாலும் இண்டிவிஜுவலா இருக்கலாம், கார்பரேட் யார் ஃபர்ம் யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க ஜஸ்ட் எலக்ட்ரானிக்கலா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பேங்க் டு பேங்க், டிராயர் பேங்க்ல இருந்து டைரக்டா பேய் பேங்க்கு டைரக்டா டிரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியுமே தவிர கையில எல்லாம் கொடுக்க முடியாது. அதுதான் நெஃப்ட். ஓகே. இந்த ஸ்கீம்ல நெஃப்ட் இஸ் ஜெனரலி ஃபார் டிரான்சாக்ஷன் வித் ஸ்மாலர் அமௌண்ட். லிமிட் தெரியல, பட் நெஃப்ட் வந்து 2 lakhs ஸ்மாலர் அமௌண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நெஃப்ட் இஸ் an electronic fund transfer system that operates on deferred net settlement basic which settles transaction in batch. In DENS, the settlement takes place with all transactions received till the particular cut-off time. ஓகே. ஸோ இப்போ இது நான் சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு வந்து 2 lakhs வரைக்கும் நெஃப்ட் அலௌடு. சரிங்களா? இது எப்போன்னா பேசிக்காக இந்த நெஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஐ யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான். இப்போது நம்ம 2 lakhsக்கான அமௌண்ட் வரைக்கும் அதில் பண்ணலாம். தென் இந்த இஎம்ஐ ப்ராசஸ் எல்லாமே வந்து நெஃப்டில் தான் வரும். ஸோ மந்த்லி உங்களுக்கு இப்போது உங்களுக்கு வர வேண்டிய லைக் இந்த நெஃப்ட் மூலமாக தான் வந்து மந்த்லி அவங்க கொடுக்க அந்த கன்சர்ன் பர்சனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய காசு அந்த டேட்டில் கரெக்டாக உங்கள் அமௌண்ட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடும், பார்த்தீங்களா? அதெல்லாம் நெஃப்டில் இருந்தால் தான் பண்ண முடியும் அது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஸோ இது வந்து ஹையர் அமௌண்ட்டாக இருந்ததுன்னா தான். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எல்லாம் அது உள்ளே வராது. சிங்கிள் டைம் பேமெண்ட்டாக தான் இருக்கும். தென் அபவ் 2 lakhsஸாக இருக்கணும். நீங்கள் லிமிட் சொன்னீங்களா, அது வந்து அந்த 2 lakhs தான். நெஃப்டில் வந்து அப் டு 2 lakhs, ஆர்டிஜிஎஸ் வந்து அபவ் 2 lakhs. சரிங்களா? நான் இப்போ 2 lakhs வந்து ஆமாம்
ஆமா ஆமா. ஓகே. இப்போ நான் வந்து அந்த இப்போ ஒரு 2 lakhs ப்ளஸ் இருக்கிற அமௌண்ட்டை நான் வந்து உங்களுக்கு யூபிஐல ஜிபே பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ இது வந்து பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும். அதாவது இந்த இன்டர்மீடியரி இல்லாமல் நான் வந்து இப்போ என்னுடைய ஒரு பேங்க்குமே வந்து அவங்களுக்கு ஒரு ஆப் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? இந்த ஆன்லைன் நெட் பேங்கிங் வச்சுருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதுலேருந்து நான் அனுப்பலாம் நான் 2 lakhs ப்ளஸ் கூட. நான் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு அந்த அக்கௌண்ட் அந்த நெட் பேங்கிங் மூலமாக நான் அனுப்ப முடியுமே தவிர யூபிஐன்றது பேசிக்காக அவங்க என்னது தேர்ட் பார்ட்டி தானே அவங்க இந்த கூகுள் பே, அமேசான் பே, பேடிஎம் இவங்க எல்லாருமே. ஸோ அவங்கள வந்து நான் அங்கே உள்ளே கூட்டிகிட்டு வர முடியாது. இது வந்து பேங்க் டு பேங்க் ஸ்ட்ரெயிட் கான்வர்சேஷனாக இருக்கும் இங்கே. புரியுதா? இது இப்போ இந்த 3 பாயிண்ட் படிங்களா? Okay. Real-time gross settlement abbreviation of the GTS system or specialist fund transfer system where the transfer of money or security takes place from one bank to another to any other bank or a real-time and on a gross basis. Gross not total or old basic. Gross. அப்படிதானே அந்த gross தானே? ஆமாப்பா. இதுல எதுவும் நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எல்லாம் அலௌட் இல்லைன்றாங்க. ஓகே. செக்யூரிட்டிஸ் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். செக்யூரிட்டிஸ் இல்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சேஃப் அண்ட் மணி ஆர் செக்யூரிட்டி இல்ல மணியா இருந்தா மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இல்ல இங்க சொல்றது வந்து அந்த அமௌண்ட்டே வந்து நீங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு இப்போ நீங்க அந்த இது பார்த்தோம் நம்ம அந்த செக்கு பார்த்தோம்ல செக் பவுன்ஸ் கேஸில் நான் வந்து ஒரு 20% வந்து நான் ஃபர்ஸ்ட் என்னது ஒரு காம்பன்சேஷனாக நான் உங்களுக்கு கொடுத்து வைக்கணும் டெபாசிட் மாதிரி. இஃப் சப்போஸ் நான் வந்து அக்விட் ஆகிட்டேன் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை திருப்பி அவங்க என்கிட்ட கொடுத்துருவாங்க, அதை ரீபே பண்ணிடுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு. ஓகே. It is a safe and secure system for fund transfer. Real-time gross settlement is generally employed for large value internet bank fund transfer. நீங்க சொன்ன மாதிரி தான் லைக் 2 lakhs above அதுக்கு மேல இருக்கிறதுலாம் செட்டில் பண்ணுவாங்க. இன்ஸ்டால்மெண்ட்லாம் கிடையாது, ஒரு பண்ணாலே பல்கா அப்படிதான் போகும். ஓகேப்பா, இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த என்ஐ ஆக்ட் வந்து இதோட முடியுது. நான் உங்களுக்கு இப்போ கொஷின்ஸ்லாம் அனுப்பிடுறேன் இன்னைக்கு காலையிலேயே. வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பாருங்கள். வெட்னஸ்டே வந்து டைம் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. உங்களுக்கு அது ஸ்லாட் நான் இன்னைக்கு சொல்லிடுறேன், படிக்க ஆரம்பிச்சிருங்க. வெட்னஸ்டே வந்து டெஸ்ட் எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போ அனுப்புகிற கொஸ்டின் ஆமாம், இப்போ அனுப்புகிற கொஷின்ஸ்ல இருந்து தான் கேட்பேன். லைக் இப்போ நான் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் நான் அனுப்பிடுறேன் இந்த இப்போ பார்த்த சாப்டர்ஸில். நீங்கள் அதுலேருந்து அந்த இதுக்கு டெஸ்ட்டுக்கு அந்த 4 சாப்டர்லேருந்து நான் அனுப்பின கொஷின்ஸில் இருந்து தான் நான் கேட்பேன். ஓகே. நீங்க ப்ரீவியஸ்ன்றது क्वेश्चन பேப்பர் ஐசிஐசிஐல அப்லோட் பண்ணிக்கிற அதெல்லாம் சொல்றீங்களா? ஆமா ஆமா, அப்லோட் பண்ண கைட்லைன் ஆன்சரோட ஆமா நான் சென்ட் பண்ணினேன் அந்த மாதிரி. ஓகே. இட்ஸ் ஓகே மேம். ஓகேப்பா. தேங்க் யூ. தேங்க் யூ. ஜிபிகா, ரஷீத், ஷாலினி, தேங்க் யூ.